ஜப்பான் லீட் எடுத்துட்டாங்கப்பா. யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டன் ஆயிட்டாங்க பிரேசில் ஃபேன்ஸ்லாம். ஆன்செலோட்டி இன் கேம்ல எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு டாக்டிக்ஸ் மாத்துறாருடா. என்னப்பா இவ்வளவு பெரிய கேம்ல நேமாரை விட்டுட்டு வரீங்க, எவ்வளவு தைரியம். பேரகுவே வேற லெவல் பண்ணாங்க ஆக்சுவலா. நீ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி மூசியாலா உட்கார வைக்கிறேன்னும் போது என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்க. கம்ப்ளீட் பிளண்டர் நான் சொல்லுவேன் அந்த ஹேவர்ட்ஸோட பெனால்டி. கோல் கீப்பருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தாகணும் நெதர்லாந்து கோல் கீப்பர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடைசி சேவ் போனோ ஒன்று பண்ணாருப்பா. எனக்கு தெரிஞ்சு சம்மர்வில் சரியான பெனால்ட்டி பேங்கர் அடிக்கிற மாதிரி சொருவுனாரு கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல. பையன் ஒண்ணுமே பண்ணல, அங்க போய் நின்றுட்டு கையை வச்சு இப்படி நிக்கிறாருப்பா. எனக்கு தெரிஞ்சு செம்மையா இருந்தது பார்க்கவே. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ FIFA வேர்ல்ட் கப் 2026 ரவுண்ட் ஆஃப் 32ல நடந்தது என்ன? ஸோ எக்கச்சக்க மேட்ச் நடந்தது, எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கிறது பேசுறதுக்கு. ஸோ பெரிய பெரிய டீம் எல்லாம் அடிச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் ரவுண்ட் ஆஃப் 32ல நடந்த கேம் பத்தி பேசலாம். சவுத் ஆப்பிரிக்கா கனடாவோட விளையாடி இருந்தாங்க. அண்ட் லிங்க்ஸ் அந்த கேம் பத்தி என்ன நினைக்கிறேன்? ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கனடா மச்சான், எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே அண்டர்டாக் டீம்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரவுண்ட் ஆஃப் 32க்கு வராங்க. ஸோ குரூப் ஸ்டேஜே இப்போ தான் தாண்டாங்கன்னும் போது எப்படி போகிற ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கனடா ஆக்சுவலி வேற பெட்டர் சைட். எனக்கு தெரிஞ்சு அந்த டேல சூப்பராகவே ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் கிளினிக்கலாக இல்லை, கோல்ஸ் வரவே இல்லை. அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு ரெண்டு சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் கிளியர் கட் சான்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் கிரியேட் பண்ண முடியல மச்சான். மேபி அவங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங்காக இல்லை சவுத் ஆப்பிரிக்கா. கனடா அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபும் ஆல்மோஸ்ட் எப்படி எக்ஸ்ட்ரா டைம் நோக்கி போகுது அப்படின்னு நினைக்கும் போது சப் பண்ணாங்க. சப் பண்ணி எஸ்டக்கோவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து கோல் அடிச்சாரு 98th மினிட் ப்ளஸ் அடிஷன் டைமில். ஸோ கோல் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு 1-0 அப்படின்ற மாதிரி கனடா வந்து ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. ஒரு நல்ல விக்டரி ஃபார் கனடா மச்சான். வெல் டிசர்வ்ட் விக்டரின்னு நான் சொல்லுவேன். நீ என்ன மச்சான் நினைக்கிறேன்? எஸ் டெஃபினட்டா கனடா வின் பண்ணிருக்காங்க. பட் பஃபனா பாய்ஸ் வேற லெவல்ல பண்ணாங்க. ஸோ அந்த ரான்வெல் வில்லியம்ஸ் அண்ட் டிஃபென்சிவ் யூனிட்டா எகேன்ஸ்ட் கனடா சூப்பராகவே அவங்கள நிறுத்தினாங்க. டில் 90 மினிட்ஸ் வரைக்குமே நிறுத்தினாங்க. அண்ட் அவங்க பயப்படல. சவுத் ஆப்பிரிக்கா போறோம், நாங்க ஆடுறோம், அட்டாக் பண்றோம்ன்ற மாதிரி தைரியமா விளையாடினாங்க. பட் ஓகே, அன்பார்ச்சுனேட் ஃபார் தம், ஒரு லாஸ் வந்திருக்கு. கனடா எகெயின் ஃபர்ஸ்ட் டைம் ரவுண்ட் ஆஃப் 16 வராங்க வேர்ல்ட் கப்ல. ஒரு பெரிய ஒரு விஷயம் கனடா பொறுத்த வரைக்கும். அண்ட் பார்ப்போம் அவங்க என்ன பண்றாங்க அண்ட் கனடா யார் கூட விளையாட போறாங்கன்னு இனி வர வீடியோஸ்ல டெஃபினட்டா பேசலாம். அண்ட் இனி ஒரு மேட்ச் நடந்தது. ஸோ அந்த மேட்ச் பத்தி பேசாம இருந்தா எப்படி? நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது லிங்க்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா நம்ம நேற்று லைவ் வாட்ச் எல்லாம் போயிருந்தோம் மச்சான். பிரேசில் விசஸ் ஜப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மேட்ச். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு நல்ல மேட்ச்னே சொல்லலாம். எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் லீட் எடுத்துட்டாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டன் ஆயிட்டாங்க பிரேசில் ஃபேன்ஸ்லாம். ஒரு மாதிரி எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-0 ஜப்பான் உள்ள போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்ம டாக்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க 5 at the back போட்டாங்க மச்சான். நாங்கள் பார்த்த பஸ் தான் பண்ண போறோம், கவுண்டர்ல அடிக்க போறோம்ட்டு. ஆன்செலோட்டி இன் கேம்ல எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ டாக்டிக்ஸ் மாத்துறாடா. கிட்டத்தட்ட நீங்க இப்படிதான் போறீங்க, வினிஷியஸ் சுத்தி தான் பிளே நடக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லயே என்ட்ரிக்க கூட்டு வரேன் உள்ள அப்படின்னு உள்ள கூட்டு வந்தாரு. நான் டேரக்டா இருக்க போறேன் அந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ற மாதிரி என்ட்ரிக்கு உள்ள வந்தாரு. அங்க ஒரு இது ஆச்சு, கேம் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் ஏரியல் பால்ஸ் விளையாட போறோம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஏரியல் பாலா வருது. கிட்டத்தட்ட மழைனே சொல்லலாம், பால் மழைனே சொல்லலாம். மேல வந்துட்டே இருக்குப்பா. அவங்க தட்டி தட்டி விடுறாங்க ஜப்பானால கோப் அப் பண்ண முடியல. ப்ரூனோ குமரஸ் ஹெட்டர் அடிக்கிறாரு, சேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கெசிமிரோ ஒரு ஹெட்டர் அடிக்கிறாரு, கோல் லைன்ல கிளியர் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து திரும்பி கெசிமிரோக்கு கேப்ரியல் ஒரு கிராஸ் போடுவாரு. கெசிமிரோ ஹெட் பண்ணி உள்ள தள்ளுவாரு, கோல், ஃபர்ஸ்ட் கோல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கேம் ஃபுல் டாமினேஷன் பிரேசில் தான். நம்ம நேமார் வருவார்னு வெயிட் பண்ணோம். ஆனா பார்த்தோன்னா மார்டினெல்லியை உள்ள கொண்டு வந்தாங்க. எனக்கு யாருமே எதிர்பார்க்கல. ஃபேன்ஸ் எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னப்பா இவ்வளவு பெரிய கேம்ல நேமாரை விட்டுட்டு வரீங்க, எவ்வளவு தைரியம். பேக் ஃபயர் ஆகும் நிறைய வாய்ப்பு இருந்ததுப்பா. பட் ஆன்செலோட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு என் டாக்டிக்ஸை நான் ட்ரஸ்ட் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி மார்டினெல்லி கொண்டு வந்தார் இன் பிளேஸ் ஆஃப் குன்யா வந்து ஒரு பிரில்லியன்ட் டோர்னமெண்ட்ல இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீ தூக்கிட்டு பிரேவா மார்டினெல்லி எடுத்துட்டு வர அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு குடோஸ் டு த மேனேஜர். கூட்டு வந்தாரு. 90th மினிட்ல ஒரு நல்ல பாஸ் வரும் குருமரஸ் கிட்ட இருந்து, த்ரூ பால் மாதிரி. அதை ஒரு ஃபர்ஸ்ட் டச், நல்ல டச் எடுப்பார் மார்டினெல்லி. எடுத்து ஒரு எப்படி சொல்றது, ஃபார் போஸ்ட்ல அடிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்ல போட்டு உள்ள போகும் கோல். 90th மினிட்ல எனக்கு தெரிஞ்சு வின்னர் அடிப்பாங்க பிரேசில். ஒரு நல்ல மேட்ச். பட் ஹார்ட் லக் டு ஜப்பான் மச்சான். எஸ், சாமுராய் ப்ளூஸ் நல்லாவே ஃபேஸ் பண்ணாங்க இந்த கேமை, பிரேவா ஃபேஸ் பண்ணாங்க. பட் 5 டைம்ஸ் சாம்பியன் பிரேசில், நாங்க தான்டா சாம்பியன்ற மாதிரி 90th மினிட்ல வின்னர் அடிச்சு வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கார்லோ ஆன்செலோட்டி பத்தி சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம வாட்ச்லவங்கள நம்ம பாய்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஒரே சைட்ல தான்ப்பா இவங்க அட்டாக் பண்றாங்க, வினிஷியஸ் சைட்ல மட்டும் தான் அட்டாக் பண்றாங்கன்னு நம்ம பாய்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து கார்லோ ஆன்செலோட்டி பண்ணியிருக்காரு. பேசிக்கா புதுசா ஒன்றும் பண்ணல, டாக்டிக்கலா டன் சப்லாம் எடுத்துட்டு வந்தார். சூப்பரான ஒரு விஷயம். பட் நீங்க ஓவராலா செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து ஆட ஆரம்பிச்சாங்க, ரைட் சைட்ல இருந்து டெலிவர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுதான் பே ஆஃப் ஆச்சு. ஜப்பானுக்கு க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க, ஏரியல்ல வின் பண்ண முடியல. அதை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி கெசிமிரோ லீட் எடுப்பாரு. அண்ட் அப்படியே வந்து சப்ஸ்டியூட்டா வந்த கேப்ரியல் மார்டினெல்லி வின்னர் அடிச்சு
ஒரு சூப்பரா ரவுண்ட் ஆஃப் 16க்கு ஒரு ஸ்டெப் போயிருக்காங்க ஃபர்தரா. பட் இனி வர கேம்ஸ்ல பிரேசில் எப்படி பண்ண போறாங்கன்னு கிளியரா பேசலாம். பட் அதையும் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு 2 கேம் நடந்தது. ஸோ ஜெர்மனி விளையாடி இருந்தாங்க பராகுவே கூட. ஸோ அந்த மேட்ச் பத்தி எப்படி போச்சு லிங்க்ஸ்? அந்த மேட்ச்ல எல்லாம் ட்விஸ்ட் நடந்தது அண்ட் யார் ஜெயிச்சா? ஸோ ஜெர்மனி விசஸ் பராகுவே நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது ஜெர்மனி ஈஸி வின்பா, க்ரூஸ் பண்ணிடுவாங்க அடுத்த ரவுண்டுக்கு, 4 டைம் சாம்பியன்ஸ் ஆச்சே. பராகுவே வந்து ஒரு சவுத் அமெரிக்கால ப்ரூவ் பண்ணாத டீம்னு நம்ம சொல்லலாம். பெரிய டோர்னமெண்ட்ல ரொம்ப டீப்பா போனது கிடையாது. சரி இந்த மாட்டி ஏதாவது ஷாக்கர் கொடுப்பாங்கன்னா கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம பிளே டு வாட்ச் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து ஹாவர்ட்ஸ் அண்ட் என்சிசோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்சிசோ கோல் அடிப்பாரு, ஒரு ஹெட்டர் பண்ணுவாரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஹாவர்ட்ஸ் ஒரு ஹெட்டர் பதிலுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்ல ஹெட்டர், அன்சேவபிள் ஹெட்டர் தான். ஸோ அப்படி இப்படி ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனி சான்ஸ் மேலே சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் அவங்களால கிளினிக்கலாக ஃபினிஷ் பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணாங்க மச்சான். உண்டோ கோல் ஸ்கோரிங் ஃபார்மில் தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. நீ ரீப்ளேஸ் பண்ணனா ஸ்ட்ரைக்கர் டு ஸ்ட்ரைக்கர் தான் நீ ரீப்ளேஸ் பண்ணணும். பிளே மேக்கருக்கு ஒரு பஞ்சமா இருக்கு ஜெர்மனியில், யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. விட்ஸோ வந்து விங்கில் ஆடுறாரு, அவரால் ப்ராப்பராக கிரியேட் பண்ணுவாங்க. நம்பர் 10ல மூசியால ஆடுறாப்ல. உனக்கு அந்த மாதிரி ஒரு பிளே மேக்கரை தூக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கரை ஃபிட் இன் பண்ணோமா? நீ அப்படி ஸ்ட்ரைக்கரை ஃபிட் இன் பண்ணனா ஹாவர்ட்ஸை தூக்கி இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு மேனேஜரியல் மிஸ்டேக்கா இல்லை டாக்டிக்கல் மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியல. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு தப்பு கிளியரா தெரிஞ்சுது நமக்கு. அதை மீறி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா டைம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹெட்டர் அடிப்பாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கோல் கீப்பர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாஃப்டா இருந்த மாதிரி தோணுது மச்சான். மேபி அது ரூல்ஸ் வந்து இவங்க ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம் ஃபீஃபால. மேபி எனக்கு சாஃப்டா தோணுச்சு. அடிப்பாரு, மேபி அது உள்ள போயிருந்ததுன்னா ஜெர்மனி 2-1 போயிருப்பாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. பட் 1-1 பெனால்டிஸ் போச்சு. பெனால்டிஸ் நீ சொல்லு மச்சான், என்னாச்சுன்னு? எஸ், பெனால்டி சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி நீ சொல்றது கொஞ்சம் ஆட் ஆன் பாயிண்ட்ஸும் நான் சொல்றேன். பிரேசில் என்ன பண்ணாங்க ஜப்பான் கிட்ட, அதே தான் ஆக்சுவலா ஜெர்மனியும் பண்ணாங்க. ஜூலியன் நகல்ஸ்மேனும் அதான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா ஒர்க் ஆகல அவங்களுக்கு. அதனால செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ஏரியலா ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களுமே வந்து டெலிவரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹேவர்ட்ஸ் அடிச்ச கோலுக்கு வந்து குரெட்ஸ்கா பாஸ் கொடுப்பாரு. அண்ட் அதனால தான் கன்வெர்ட் ஆச்சு. அவங்க ஒரே ஒன் டைமென்ஷனலா விளையாடி இருந்தா வந்திருக்காது. ஸோ அவங்க ஜூலியன் நகல்ஸ்மேனுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். பட் பாராகுவே என்னதான் நீங்க சான்ஸ் ஜெர்மனி அதிகமா எடுத்தாலும் பாராகுவே வேற லெவல் பண்ணாங்க ஆக்சுவலா. அவர் அந்த கோல் கீப்பருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சது. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-1 அப்படின்ற மாதிரி போகும். அண்ட் எக்ஸ்ட்ரா டைம்லயும் ஜானத்தன் டா பத்தி சொல்லும்போது எஸ், எல்லா டீமும் ஆர்சனல் ரூல்ஸ் வந்துருமா என்ன, இந்த வேர்ல்ட் கப்ஸ்ல அதான் வச்சிருந்தாங்க. ஸோ கோல் கீப்பரை மினிமலா நீ பிளாக் பண்ணாவே வந்து அது பிளாக் கோல் கிடையாது, ரூல் அவுட் ஆயிடும்ன்ற மாதிரி தான் ஆச்சு. அதே மாதிரி தான் VAR இன்டர்வென்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு வந்து அது கோல் கிடையாது, பிளேவை ரெஸ்யூம் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் போயுமே வந்து கோல்ஸ் வந்து 1-1 இருந்த காரணத்தினால பெனால்டி ஷூட் அவுட்டுக்கு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பெனால்டி வந்து ஹேவர்ட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ டாஸ் அவங்க தான் வின் பண்றாங்க. கோல் சைடும் அவங்க தான் எடுக்கிறாங்க அண்ட் டேக் ஆனும் அவங்க தான் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெனால்டி ஹேவர்ட்ஸ் அடிப்பாரு. ஒரு கம்ப்ளீட் பிளண்டர் நான் சொல்லுவேன் அந்த ஹேவர்ட்ஸோட பெனால்டி. ஓகே, ஸோ அந்த சைட்ல பாரகுவேல இருந்து ஒரு கோல் அடிப்பாங்க. 1-0 அப்படின்ற மாதிரி ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் பெனால்டி ஜெர்மனி அடிச்சிருவாங்க. ஒரு கிமிக் ஒரு பெனால்டி அடிச்சிருவாரு, மியூசியலா ஒரு பெனால்டி அடிச்சிருவாங்க. ஓல்டமேடா வந்து ஒரு பெனால்டி மிஸ் பண்ணுவாரு. அண்ட் அங்க வந்து நோயர் அப்பதான் அவர் என்ட்ரியே வராரு. வேற லெவலான ஒரு பேக் டு பேக் சேவ். அண்ட் பாரகுவே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம்ல 120th மினிட்ல ஒரு சப் பண்ணிருப்பாங்க. பெனால்டி அவர் அடிக்கணும்ன்றதுக்காகவே ஒரு சப் பண்ணிருப்பாங்க. பால்பியூடா அப்படின்ற ஒருத்தர் வந்திருப்பாரு. அண்ட் அவரோட ஷாட்டும் தடுப்பாரு. அதுக்கு முன்னாடி அடிச்ச ஒரு ஷாட்டும் தடுத்து ஈக்குவல் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் பெனால்டி ஜானத்தன் டாவா. எஸ், டா. சோ அவர் வந்து ஒரு 6 அடிச்சு ப்ரூவ் பண்ணிருப்பாரு. சோ அண்ட் ஆல்சோ பேசிக்கா வந்து பாரகுவே அந்த மேட்ச் பெனால்டில வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணோம்னா பெனால்டிஸ்ல ஜெர்மனி இது வரைக்கும் தோத்ததே கிடையாதா வேர்ல்ட் கப் ஸ்டேஜஸ்ல. சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனி ஆர் லூசிங் இன் பெனால்டிஸ். அண்ட் யார் எதிர்பார்த்தா பாரகுவே வந்து வின் பண்ணுவாங்கன்னு? நான் எதிர்பார்க்கல. பட் வேர்ல்ட் கப் அப்படிதானே நடக்குது. ஸோ பாரகுவே வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. தே வில் எய்தர் ஃபேஸ் ஸ்வீடன் ஆர் பிரான்ஸ் ரவுண்ட் ஆஃப் 16ல. ஸோ அந்த மாதிரி தான் போகுது. பட் ஜெர்மனிக்கு நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஹிட் ஆர் மிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த தடவையும் அவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல 2014க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இந்த பாயிண்ட்டும் வந்திருக்கு. எகெயின் ஒரு லாஸ் தான் ஜெர்மனி பொறுத்த வரைக்கும். பட் பார்ப்போம் இனி வர ஸ்டேஜஸ்ல ஜெர்மனி என்ன பண்றாங்கன்னு. பட் இனியுமே வந்து பினிஷிங்ல கிளினிக்கலா இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா ஜெர்மனி. ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது இந்த தடவை. ஒரு நல்ல மேனேஜர், ஒரு நல்ல டீம், யங் டீம் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எல்லாமே வச்சிருந்தாங்க. பட் தே குடன்ட் கோ ஃபர்தர். ஒரு பாரகுவே கிட்ட தோக்குறதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் வந்து ஒரு கிரைம் மாதிரி நான் சொல்லுவேன். டெஃபினட்டா ஜெயிச்சிருக்கணும். ஸோ ஒரு இங்க விட்டாங்களோ தோணுதுப்பா ஜெர்மனி. சீரியஸா வருத்தமா இருக்கு ஜெர்மனி பொறுத்த வரைக்கும். அண்ட் நீ எப்படி பாக்குற லிங்க்ஸ் இந்த கேம்? ஸோ ஜெர்மனி வந்து என்ன பண்ணிருக்கலாம் பெட்டரா?
அதுதான் மச்சான் சொல்லுவேன். நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க குராஷோவ் மாஸோட டாமினேட் பண்ணாங்க. 7-1ன்ட்டு. அதுக்கு அடுத்த மேட்ச் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்குப்பா இங்க. கிளினிக்கலா இல்ல. உண்டோவ் தான் வந்து சேவ் பண்ணி குடுத்தாரு சப்லேருந்து வந்துன்ட்டு. அதுக்கப்புறம் ஈக்குவடார் கிட்ட ஒரு ஷாக்கர். ஈக்குவடார் செஞ்சாங்க ஜெர்மனிய. ஸோ 2-1 முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நீ பார்க்கணும். போயிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணோம்? பிளேயர்ஸ வச்சு அனலைஸ் பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்ற மாரி. நீ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி மூசியாலா உட்கார வைக்கிறேன்னும்போது, என்ன என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்க? எனக்கு தெரியல கிளியராவே. அதே மாரி நம்ம இன்னொன்னு பேசியிருந்தோம். ஆர்பில அந்த 3 சிபி ஆடுறாங்கன்னு நீ சொல்லியிருந்த கிமிக்க. நான் அப்பவே சொன்னேன். மச்சான் கிமிக்க சென்ட்ரல் ரோல்ல போட்டு, அங்க வேற யாருனா கூட போடு. உனக்கு சென்ட்ரல் ரோல்ல போட்டா இன்னும் மேபி சான்ஸ் கிரியேஷன் வந்திருக்கலாம். கிமிக்கு இன்னும் சான்ஸ் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அவர சிபி ஆட விட்டதால அவர் ரொம்ப பின்னாடி இருந்தாரா? அவரால கிரியேட் பண்ண முடியலையா? எனக்கு தெரியல. மேபி டாக்டிக்ஸ்ல அங்கங்க சேஞ்ச் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்லலாம் மச்சான் மேட்ச் முடிஞ்சதும். பட் ஃபேன்ஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஜெர்மனிக்கு அவ்ளோ சப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஆமா. தெரிஞ்சு 4 தடவ கப் அடிச்சிருக்கீங்க நீங்க இந்த டோர்னமெண்ட்லன்னும்போது, ஒரு எப்படி சொல்றது ரவுண்ட் ஆஃப் 32லயே நீ வெளில போறனா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கடைசி 2 தடவ குரூப் ஸ்டேஜஸ்லயே வெளில போயிருக்காங்க. இப்ப ரவுண்ட் ஆஃப் ஆமா. 32லயே ஒரு ஷாக்கர் தான். ஜெர்மனியா இது ஆமா. அப்படின்னு சீரியஸா. பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த டோர்னமெண்ட் அடுத்த வேர்ல்ட் கப்க்குள்ள டீம செட் பண்ணி வரணும் ஜெர்மனி. ஜெர்மனி ஒரு கம்பேக் ஓகே. குடுக்கணும்பா. அப்பதான் நல்லா இருக்கும். பாப்போம். ஜெர்மனி இனி வர ஸ்டேஜஸ்ல என்ன பண்றாங்கன்னு டெஃபினட்டா பாப்போம். பட் இது கூடயே 6:30 மணிக்கு ஒரு இன்னொரு மேட்ச் நடந்தது. ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அண்ட் ரவுண்ட் ஆஃப் 32லயே நம்ம பேசியிருந்தோம். இந்த கேம் தான் வந்து ஒரு டஃபஸ்ட் பிக்சர் அப்படின்ற மாரி இருந்தது. நெதர்லாண்ட்ஸ் விளையாடி இருந்தாங்க மொராக்கோவோட. அண்ட் இந்த கேம்ல எதிர்பார்த்தோம். அண்ட் நம்ம பாய்ஸ் வந்து பிரிடிக்ஷன் அப்பவே சொல்லியிருந்தாங்க. மொராக்கோ தான் அடிக்க போகுதுப்பா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. மொராக்கோ கேம சூப்பரா ஆரம்பிச்சாங்க. பட் பிரேக் த்ரூ எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸ் கிட்ட தான் வந்தது. ஸோ சம்மரில் வந்து ஒரு கவுண்டர்ல ஓடுவார். பின்னாடியே இருந்து ஒரு மொராக்கோ டிஃபெண்டர்ஸ் பிளாக் பண்ணுவாரு. பட் விழுந்ததுக்கு அப்புறம் கூட அப்படியே லைட்டா பால தள்ளி விடுவாரு கேக்போக்கு. கேக்போ கோல் அடிச்சிருப்பாரு. 1-0 லீட் எடுத்துருவாங்க நெதர்லாண்ட்ஸ். 72nd மினிட்ல லீட் எடுப்பாங்க. ஓகேப்பா கேம் இதை நோக்கி தான் போகுது. இனி பெருசா எதுவும் வரப்போறது இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொராக்கோ அவங்க கேமை இனியும் ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபுல் பால் வைக்க ஆரம்பிச்சாங்க. கிரியேட் மாத்தி மாத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேர்போகன் கோல் கீப்பருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தாகணும். நெதர்லாந்து கோல் கீப்பர் எக்கச்சக்க சான்ஸ சிங்கிள் ஹேண்ட்ல தடுத்தான் பையன். சோ டிஃபெண்டர்ஸே நெதர்லாண்ட்ஸுக்கு நம்ம நிறைய பிரேஸ் பண்ணியிருந்தோம். பட் அதையும் தாண்டி கோல் கீப்பர் நீங்களாம் வேணாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி தடுத்திருந்தான். சோ நிறைய சேவ்ஸ் வந்து வேர்போகன் கிட்ட இருந்து வந்தது. அண்ட் அதே மாதிரி 90th மினிட்ல மொராக்கோ ஈக்குவலைசர் பண்றாங்க. அதாவது டியாப் அவர் வந்து ஸ்டார்டிங் எல்லோ கார்டு வாங்கியிருப்பாரு. பட் கேம் எண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெட்டர் அடிச்சு ஈக்குவலைசர் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் நோக்கி கேம் போகும். எக்ஸ்ட்ரா டைம்ல நெதர்லாண்ட்ஸ் குடன்ட் ஸ்டாண்ட் அ சான்ஸ். மொராக்கோ கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியல நெதர்லாண்ட்ஸால. மொராக்கோ கம்ப்ளீட்டா ஓன் பண்ணிட்டாங்க. பால வச்சதுல இருந்து சான்சஸ் கிரியேட் பண்றது வரைக்கும் நெதர்லாண்ட்ஸால எப்படியாவது பெனால்டிஸ் போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஹோப்ஸ்ல போவாங்க. பால டைம் வேஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்படியே தான் கேம் போகும். அண்ட் பெனால்டிஸ் போயிடும். பெனால்டிஸ்ல டாஸ் அகைன் நெதர்லாண்ட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க ரெண்டுமே. சோ நெதர்லாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெனால்டி அடிப்பாங்க. கூப் மெனர்ஸ் அவர் அடிப்பார் கோல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடுல ஃபர்ஸ்ட் பெனால்டியே மொராக்கோ விடுவாங்கப்பா. அங்கேயே பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்டின் கிளவர்ட் அவர் வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு போஸ்ட்ல அடிப்பார். அந்த போஸ்டுக்கும் இந்த பெனால்டிஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு ஒத்துமை இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க ஷாட் அந்த போஸ்ட்லயே தான் பட்டுது. சோ அதுக்கப்புறம் தான் வந்து யார் விடுவா? சோ எஸ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு லிங்க்ஸ் இந்த லிஸ்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ரைமனின்றவர் ஒரு நல்ல பெனால்ட்டி எடுப்பாரு மொராக்கோக்கு. அதே மாதிரி அந்த சைடு வந்து வெகோஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை அவருமே சூப்பரா பெனால்ட்டி எடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 4th பெனால்ட்டி டிம்பர் அதாவது குவிண்டன் டிம்பர் அவர் வந்து விடுவார்ப்பா. வெளியில அடிச்சுடுவாரு தூக்கி. ரொம்ப பேட் பெனால்ட்டி தான் அது. எதிர்பார்க்கவே இல்லை. சரி அப்படிதான் போதே இவங்க மொராக்கோக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஹக்கீமி கேப்டன் உள்ள வருவாரு. கேப்டன் அடிக்க போறான்னு பார்த்தா அதே நீ சொன்ன அந்த லெஃப்ட் போஸ்ட் தான் அன்லக்கி போஸ்டா இருந்தது. அதுல பட்டு வெளில நல்ல பெனால்ட்டி தான் நான் இல்லைன்னே சொல்ல. ரொம்ப வெளில அடிச்சிருப்பாரு. போஸ்ட்ல பட்டு வெளில போயிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடைசி சேவ் போனோ ஒன்று பண்ணாருப்பா எனக்கு தெரிஞ்சு. சம்மர்வில் சரியான பெனால்ட்டி பேங்கர் அடிக்கிற மாதிரி சொருவுனாரு கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல. பையன் ஒண்ணுமே பண்ணல. அங்க போய் நின்றுட்டு கையை வச்சு இப்படி நிக்கிறாருப்பா எனக்கு தெரிஞ்சு. செம்மையா இருந்தது பார்க்கவே. கிட்டத்தட்ட கூஸ் பம்ஸ் வந்து அந்த சேவை பார்க்கும்போது பண்ணதான். அதுக்கப்புறம் கடைசியா வந்து சைபரி நர்வ ஹோல்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சைபரி தான் முடிக்கணும்னு இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு ஒரு எப்படி சொல்றது டோர்னமெண்ட் ஆஃப் த சீசன் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. சைபரி தான் மேன் டு வாட்ச்ன்ற மாதிரி இருக்காப்ல. வந்து நர்வ ஹோல்ட் பண்ணி அடிச்சு முடிச்சிட்டாப்ல கேமை. மொராக்கோ சீல் பண்ணிட்டாங்கப்பா அவங்க புஷ் அவங்க ஸ்பாட். அண்ட் இந்த பெனால்டிஸ் பொறுத்த வரைக்கும் மொராக்கோ பயங்கரமா பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. சரியா? போனோ சூப்பரா பண்ணாரு. கோல் கீப்பிங் பிரில்லியன்ஸ் இருந்தது. அவர் தான் தடுத்தாரு. அவரால் தான் ஜெயிச்சாங்க. பட் நெதர்லாண்ட்ஸ் வந்து எகெயின் ஒரு சோக் பண்ணியிருக்காங்களா? சோ பெனால்டிஸ் வரைக்கும் போனதே வந்து ஒரு மாதிரி வந்துட்டாங்க. பெனால்டிஸ்ல போனதுக்கு அப்புறம் நெதர்லாண்ட்ஸ்க்கு தான் ஒரு அட்வான்டேஜ் ஸ்டார்டிங்ல வந்தது. அதை ஆக்சுவலா தக்க வச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து பிரஷர் அவங்களால தாங்க முடியல. சோ அந்த டிம்பர் பெனால்டி மிஸ் ஆகட்டும் சரியா நிறைய பேர் பெனால்டி விட்டுருப்பாங்க. சோ அது வந்து ஒரு பேடான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல நீங்க போறீங்க அப்படின்னா பெனால்டிஸை யூட்டிலைஸ் பண்ணும்.
ஆப்வியஸா பிரஷர் இருக்க தான் போகுது. அண்ட் நம்ம இந்த கேம்ஸ் எல்லாத்துலயுமே பிரஷர் போகுது. ஸோ அந்த பிரஷர் டைம்ல யூ ஹேவ் டு ஸ்டெப் இன். அங்கதான் ஒரு சாம்பியன் உருவாகுறாங்க. ஸோ அங்கதான் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து கோட்டை விடுறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா 3 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. 3 ஃபைனல்ஸ்லயுமே வின் பண்ண முடியல. அண்ட் இந்த மேட்சும் அகேன்ஸ்ட் மொராக்கோ பெனால்டிஸ்ல அவங்களும் ஃபம்பிள் ஆனாங்க. அது யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். யூட்டிலைஸ் பண்ணாத காரணத்தினால மொராக்கோ அடிச்சு மொராக்கோ ரவுண்ட் ஆஃப் 16 ஸ்டைலா போறாங்கப்பா. ஸோ நல்ல விஷயம் மொராக்கோ பொறுத்த வரைக்கும். அண்ட் மொராக்கோ யார் கூட விளையாட போறாங்க லிங்க்ஸ்? ஸோ மொராக்கோ வந்து எப்படி சொல்றது மச்சான், கனடா கூட விளையாடுறாங்க. ஸோ கனடா வந்து அந்த சைடு இப்போதான் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி வராங்க. அவங்க ரவுண்ட் ஆஃப் 16 பெஸ்ட் ரிசல்ட் டோர்னமெண்ட்லேயே. மொராக்கோ ஆல்ரெடி செமிஃபைனல் போயிருக்காங்கன்றதால மொராக்கோ ஒரு வித் அப்பர் ஹேண்ட் மச்சான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெரிய டீமுக்கே டஃப் கொடுக்க போகிறாங்கன்னு தான் அது தெரியுது. அந்த டேல மொராக்கோக்கு மாட்டிக்கிச்சுன்னு ஏன் உரிச்சு எடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ கனடாவை ஈஸியாக பாஸ் த்ரூ பண்ணிடுவாங்க தான் தோணுது ரவுண்ட் ஆஃப் 16 பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் பாய்ஸ் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் மொராக்கோ கேம் பொறுத்த வரைக்கும். அண்ட் டு சம்மரைஸ் திஸ், இந்த மேட்சஸ் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? ஸோ பெரிய 2 தலைக்கெட்டு, அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஜெர்மனி 2 பேரையுமே அடிச்சு அமைச்சிருக்காங்க. அண்ட் 2 மேட்சும் பெனால்டி போய் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பிரேசில் வாட்ச் லாங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பெனால்டி இருக்குமான்லாம் நீங்க கேட்டீங்க. பட் அங்க கிடையாதுடா ட்விஸ்ட், இங்கதான் ட்விஸ்ட்ன்ற மாதிரி 2 பெனால்டிஸ். அண்ட் எதிர்பார்த்தாங்க சில பேர் வந்து மொராக்கோ ஃபேவரட்ஸ்னு சொன்னீங்க. அண்ட் பட் பராகுவே வந்து ஜெயிப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. பட் சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஜெர்மனி அடிச்சது. அண்ட் அது இல்லாம வந்து பிரேசில் ஜெயிச்சதும் வேற லெவல்ல இருந்தது. ஸோ அவங்களும் ஜப்பான் அடிச்ச காரணத்தினால ரவுண்ட் ஆஃப் 16 போறாங்க. அண்ட் இன்னொரு சைட்ல கனடா போயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கேம்ஸ் தான் நடந்தது. அண்ட் உங்க ஒப்பீனியன்ஸ் மறக்காம சொல்லுங்க பாய்ஸ். இந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தது. ஸோ டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது இருக்கா லிங்க்ஸ் டு சம்மரைஸ் திஸ்? இந்த எப்படி சொல்றது, இந்த 2 நாள்லயே பல கலவரங்கள் நடந்தது மச்சான். 2 பெனால்டிஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இதுக்கப்புறம் எத்தனை பெனால்டிஸ் போகுது, எத்தனை எக்ஸ்ட்ரா டைம்ஸ் போகுதுன்னும் போது எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, டோர்னமெண்ட்டே கிட்டத்தட்ட பீக் அடிச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். இங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு. குரூப் ஸ்டேஜ் அப்படி இப்படி இருந்தாலுமே இங்க ரவுண்ட் ஆஃப் 32ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு பீக்கு. இன்னைக்கு ஒரு கலவர மேட்ச் இருக்கு. ஸ்டார்ட் பண்றது வந்து ஐவரி கோஸ்ட் வித் நார்வே. நம்ம ஒரு வாட்ச் அலாங் பண்ணலாம் மச்சான் இன்னைக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அந்த மேட்ச் செம டஃபா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அடிச்சுக்க போறாங்க. மேபி எக்ஸ்ட்ரா டைம் பெனால்டிஸ் அங்கேயும் பார்க்கலாமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ், இந்த குரூப் பார்க்கும்போது ஒரு சைட்ல ஜெர்மனி இல்ல ஸ்வீடன் பிரான்ஸ் அடிச்சு பிரான்ஸ் வர போறாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் ஈஸியா வர மாதிரி இருக்குப்பா லெஃப்ட் சைட் பிராக்கெட். சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் எனிவேஸ் ஐவரி கோஸ்ட் நார்வே, சோ அந்த கேமுக்கு இன்னைக்கு 10:30 மணிக்கு அந்த கேம் இருக்கு பாய்ஸ். சோ அந்த கேமுக்கு டெஃபினட்டா வாட்ச் அலாங் இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலைல பண்ண முடியாம சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் பண்ணல. பட் இன்னைக்கு நைட் 10:30 மணி மேட்சுக்கு டெஃபினட்டா வாட்ச் அலாங் இருக்கு. சோ மீட் யூ கைஸ் தேர் அண்ட் வாட்ச் அலாங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் புதுசா பாக்குற பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.